இன்ஸ்டா, ஃபேஸ்புக்குன்னு இன்னைக்கு சோசியல் மீடியாவையே கதற வச்சு வைரலான வீடியோவில் இருந்த இந்த 2 பேர் யாருன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 2 நாளாக சோசியல் மீடியாவையே ரொம்ப பரபரப்பாக வைரல் ஆகிட்டு இருந்த இவங்க 2 பேரை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த நியூஸை விட இந்த ஒரு நியூஸ் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு அவேர்னஸ்க்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி என்ன நடந்ததுன்னு வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ மை டியர் டிஎஸ்டி, இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்துடன் நாம் இருக்கோம். கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் ரொம்பவுமே பேசப்பட்டு வைரலான இந்த ஒரு நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா வடமாநிலத்தில் நடந்திருக்கு. சரி, அங்கே அப்படி என்ன தான் நடந்ததுன்னு பார்த்தா ஒரு பையனும் பொண்ணும் இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்திருக்காங்க. அப்படி இவங்க கண்டென்ட்காக இதை பண்ணாங்களா இல்லை இவங்க உண்மையாகவே லவ்வர்ஸான்னு தெரியல. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எபிசோட் வீடியோ மாதிரியான ஷார்ட்ஸ் வீடியோஸை இவங்களோட இன்ஸ்டா பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்படி அப்லோட் பண்ணதில்ல இவங்க 2 பேரும் ப்ரைவேட்டாக இருந்த அந்த ஒரு வீடியோ எப்படியோ லீக் ஆகி அப்லோட் ஆகிருக்கு. அந்த ஒரு வீடியோ வேணும்னு பண்ணதா இல்லை தெரியாமல் அப்லோட் ஆச்சான்னு தெரியல. பட் இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதுமே ரொம்ப பெரிய வைரலாகி இந்தியாவில் இந்த வீடியோவை பல பேர் பார்த்து அதுக்கு கீழே தப்பான கமெண்ட்ஸ் பண்ணி அந்த லிங்க் வீடியோஸை ஷேர் பண்ண சொல்லி ஏகப்பட்ட பேர் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி இன்னைக்கு இது ரொம்ப பெரிய வைரலான கேஸாக மாறி இருக்கு. இப்போ இதில் இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அப்படி போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்த அந்த ஒரு பெண் ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி. அந்த பொண்ணு தன்னோட உடம்ப இந்த உலகமே பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கூச்சத்தோட அச்சத்தோட கண் கலங்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. அதில் அப்படி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருமே டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுது அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பட் அதை யாருமே டெலீட் பண்ணலை. அது வைரலாகி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வைரலாகி போயிருக்கு. ஸோ அந்த பொண்ணு அவமானம் தாங்காமல் தன்னோட உடம்ப உலகமே பார்க்குது அப்படின்னு ஒரு கூச்சத்தோட ரொம்பவுமே மனமுடைஞ்சு போய் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க இன்னைக்கு. இப்போது இந்த ஒரு நியூஸ் தெரிஞ்ச அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் என்ன உண்மையாகவே நடந்ததுன்னு தெரியாமல் அந்த பையனை போட்டு அடித்து துவைச்சி சாகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த விஷயத்த விளையாட்டுத்தனமாக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாங்களா இல்லை எப்படி அப்லோட் ஆனதுன்னு அவங்களுக்கே தெரியலையா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தெரியாதனமாக அந்த வீடியோ எப்படியோ அப்லோட் ஆகிருச்சு. ஆனால் அந்த வீடியோஸை வச்சுட்டு தெரியாதவங்க இந்த வீடியோ வேணும்னா கீழே இருக்க லிங்கை டச் பண்ணி டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவுற்ற சில பேர் பண்ணதால் இன்னைக்கு ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்கு. நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்குற நம்ம ஏன் இப்படி ஒரு கீழ்த்தரமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் இருக்க அக்காக்கோ தங்கச்சிக்கோ யாருக்காச்சும் நம்ம இந்த மாதிரி நடந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருப்போமா? இல்லை நம்மளோட பொண்ணோட வீடியோஸை உலகமே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போமா? மை டியர் டிஎஸ்டி, இங்கே ஆணும் பெண்ணும் மானங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான். நம்ம வீட்டில் நடந்தால் தான் பண்ணணும்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த தப்புமே பண்ணிடாமல் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களோட லைஃப்பில் நல்லா இருக்க. இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்காச்சும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க ட்ரை பண்ணுங்க. இந்த
ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதை போன்ற ஒரு சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.